இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interestingஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். பாரு, நாம பார்க்கணும். தீபாவளியில அலி உட்கார்ந்துட்டு இருப்பாரு, நம்ம தான் பார்க்கணும். ஷாஜஹான் இங்க இருக்காரு. அதே போல நாங்க சொல்லுவோம் காட் சேல கூட காட் இருக்காரு. ஆனா மகாத்மா காந்தி அதை பார்க்கல. சரி, அது வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடும். பட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஐ லைக் லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், டைரக்டோரியல் டச்சஸ். டோன்ட் ஹேவ் டூ மச் ஆஃப் a thing in films. லைஃபே வந்து ஒரு விளையாட்டா ஆசையா பாடிட்டு அழகா பேசிட்டு போற ஆளு நானு. ரொம்ப சினிமா தெரியாது. ஆனா நான் பார்த்த ஒரு சில சினிமாக்கள் நாயக்கன்லாம் கமல்ஹாசன் போவான், பின்னால அவன் பையன் வந்து அதே மாதிரி வெள்ளஜிபா போட்டு நடந்துட்டு போவான். அதே மாதிரி இந்த பூங்காற்று புதிதானது, அதுல வந்து அகைன் கமல்ஹாசனுக்கும் பின்னால ஸ்ரீதேவி இருக்கும். உங்க படத்துல இந்த பாப்பா நடந்துட்டு போகுது, அந்த பாப்பா நடைய காப்பி பண்ணிட்டு அப்பா நடந்துட்டு போறாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு ஒரு வித்தியாசமான வாழ்க்கையின் அழகே சின்ன சின்ன வித்தியாசங்கள், வித்தியாசமான மேகம், வித்தியாசமான மழை, வித்தியாசமான ஒரு சிரிப்பு. அந்த வித்தியாசம் அதை நான் பார்த்தேன். I must compliment you on that. அதே போல அரவிந்த் சுவாமி மாதிரி, அஜித் மாதிரி தூக்கிட்டு is my best compliments to you. ஆனந்த் பாபு வந்து என்னுடைய good friend from school and also been my patient. His grandfather also was my patient. இது மாதிரி ஆக்டர் பிகெல்லாம் போட்டு நடிக்க வச்சிருக்கலாம். வேணும்னே நேச்சுரல் லுக் கொடுத்து நான் ஒரு ஹீரோ ஆக்குவேன் அடிச்சு காட்டினது யார் தெரியுமா? மலையாளம் ஃபிலிம்ஸ் தான். நம்ம உடனே மலையாளம்னா இப்படி புட்டி வச்சிருக்கு அப்படி புட்டி வச்சிருக்கலாம் சொல்லுவோம். மலையாளம் ஃபிலிம்ஸை பாருங்க, ரியலிஸ்டிக்கா வந்து ஒருத்தன் அடிச்சு தூக்கிட்டு போகும் சினிமா எல்லாம். வாழ்க்கையில பிறக்கிறவங்க எல்லாம் அரவிந்த் சாமியா இருக்க முடியாது. ஒரு அஜித் மாதிரி ஏன் பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அஜித் வெரி டியர் ஃப்ரெண்ட், அரவிந்த் சாமியோட டியர் ஃப்ரெண்ட். நார்மல் பீப்புள் கேன் பி a ஹீரோ. ஒரு மனிதன் வந்து ஹீரோ ஆகிறது, ஒரு மனிதன் ஹீரோ ஆகிறது அவன் லுக்ஸ் இல்ல, அது ஜெனட்டிக். அவன் ஆட்டிடியூட், அவன் வாழ்க்கை, அவனது ஆக்ஷன்ஸ், அவன் கர்மாங்கிறது ரொம்ப அழகா நீங்க காட்டியிருக்கீங்க. ஒன்ஸ் மோர் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்ல எனது நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு மனிதன் இருக்க முடியும். ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட அதை போக்குறதுக்கு இந்த சமுதாயம் கை சேர்ந்து ஹெல்ப் பண்ண முடியுங்கிற ஒரு முக்கியமான ஒரு நேர்மறை கருத்து கோட்பாடு. மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ், எல்லாரும் திருப்பியும் இந்த சினிமா வரும்போது ஒருத்தர் டிஷ் அடிப்பான், நான் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மேன், எந்த ஒரு அடியும் இல்லை, 25 இடத்துல நான் பறந்து வருது. பாஸ் கனல், பாஸ் கனல் இந்த பக்கம் பாரு, நான் புடோக்காய் பிளாக் பெல்ட், எந்த அடியில 25 சைட்ல எல்லாம் அப்படி போவாங்க. இவர் அப்படியே இருப்பாரு. அதை மட்டும் பார்த்து நம்ம கைத்துட்டு தலைவர் அடிச்சுட்டாராம்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளா ஐ ஆம் an everyday man, ஆனா என் பொண்ணுக்கு நான் ஒரு அப்பாவா இருப்பேன். I'll be a hero to her. I want to finish by saying there are so many parents here. One of the most beautiful things I've ever read in my life. There is only one perfect daughter in the world. ஒரே ஒரு உன்னதமான பெர்ஃபெக்ட் பொண்ணு தான் இந்த உலகத்திலே இருக்கு. And every father has that daughter. ஒவ்வொரு அப்பனும் மாதிரி இருக்கும். அது வந்து காட்டுது. இந்த படத்துக்கு எனது வாழ்த்துக்கள். அழைத்த MK ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் சிந்து, ஜெய் பாரத். அந்த அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலை ஒரு கோவியலாக நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல. மருத்துவர் என்றவர்கள் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம செய்யணும் இவர மாதிரி உள்ளவங்களால. அதனால ஒரு உடலை கோயிலாக நினைத்து அதை பாதுகாப்பதற்கு ஜாகுவார் தங்கம் போன்றவர்கள் எல்லாம் தங்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் நான் பல காணொளிகளை பார்த்திருக்கிறேன். உங்களோட காணொளிகளை மிக நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி கனல் கண்ணன் வந்து மிக கனலானவர் தான் உண்மையிலேயே. அது கருத்துக்கள் சண்டையில மட்டும் இல்ல, கருத்துக்களிலும் மிக கனலானவர். அதனால அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இங்கே வந்து லொல்லு சபா ஜீவா நான் பார்த்ததில்லை தம்பி, நல்ல சபையா தான் பார்த்திருக்கேன், லொல்லு சபாலாம் நான் பார்த்தது இல்லை. அதனால ஆனாலும் உங்களுக்கு 2 முறை மரியாதை செய்ததிலிருந்து நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்று எனக்கு தெரிகிறது. அதனால நான் லொல்லு பண்ணல, நல்லாவே தான் வாழ்த்துகிறேன். அதனால அப்படியா, அவரும் நம்ம ஊருக்காரர் தானா? சரி சரி சரி. அப்போ உங்களுக்கு 2 முறை மரியாதை செலுத்துறதுக்கு வரவேற்கிறேன். இங்கே மற்றபடி இங்கே நமது
பேரரசு நான் ரொம்ப வியந்து பார்ப்பதுண்டு. இன்னும் தமிழகத்தில் ஒரு பேரரசை நாங்கள் எல்லாம் அமைக்கும் பொழுது இந்த பேரரசுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநராக இருக்கும் பொழுதே அவரோட சில காணொளிகளை பார்த்து கொள்கை பிடிப்புடன் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி இங்கே பல பேர் எனக்கு அவ்வளவா அறிமுகம் ஆனதில்லை. பேபி வர்ஷினியை நான் உண்மையிலேயே பாராட்டியே ஆக வேண்டும். வர்ஷினி பாராட்டலாமா? பாராட்டி என்ன சொல்லலாம்? சொல்லு. ஓகே அக்கா. ஆஹா, இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆளுநரா இருக்கும் பொழுது என்னை கேட்பாங்க, நீங்க ஆளுநரா இருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், 2 ஆளுநரா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையிலிருந்து அதை விட்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 300 காவல்துறை அதிகாரிகள், 300 பணியாளர்கள், சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும், மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னா வரணும். ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். வர்ஷினிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சாதாரண பிள்ளைங்க ஆன்டின்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, ஆனா ஓகே அக்கா. ஆக வர்ஷினி வாயில் இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள். ஆக ஓகே அக்கா, ஓகே அக்காவாக பிறந்து ஒரு மிகப்பெரிய நிஜமாவே குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நான் எப்படி உன்னை பாராட்டலான்னு கேட்டா பாராட்டலாம், ஓகே அக்கா இயல்பாகவே இதயத்தில் இருந்து வந்தது. அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நடிகர் தம்பி விஜயேஷ் நாகேஷ், என் கஸ்தூரியை பத்தி சொல்லல, எப்பவுமே ஃபைனல்ல தான் சொல்லுவேன். கஸ்தூரி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனதை சார்ந்த பெண், மனதுடைய பெண். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நல்ல, எனக்கு மிக நெருக்கமானவர். அவர் திரைத்துறையில் இருந்திருக்கிறார். திரைத்துறையில் இருந்து எங்கள் துறைக்கு வந்து கொண்டிருப்பவர். அதனால் திரையில் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போல தரையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இங்கே தம்பி அதே மாதிரி கலைமாமணி ராம்ஜி அவர்கள், மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும், டாக்டர் ராஜ்குமார் என்னோட படித்தவர் தான். நாங்களாம் ஒரே கல்லூரியில படித்தோம். அவர் என்னை விட 2 வருடங்கள் முன்னால் படித்தவர். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அப்பவே பாடல்லாம் பாடுவார். நாங்கள்லாம் நேராக சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வோம். அதை ஒரே எம்எம்சியில் தான் 2 பேர் படித்தோம். ஆனால் நான் அப்புறம் எம்எம்சியில இருந்து அவர் எனக்கு திருமணமானவுடனே நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு மாறி சென்று விட்டேன். அதனால ராஜ்குமார் அவரும் என்னோடு படித்தவர், இன்று என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். ஆனால் அவர் கொஞ்சம் சர்ஜன்னால கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார். நல்லதுதான். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு. அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறது பிடிக்குமா இல்லைன்னா சர்ஜனாக இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ப்ரொஃபஸராக இருக்க தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. ப்ரொஃபஸராக இருக்க அவ்வளோ டீச்சிங்கில் உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை சர்ஜனா ஒரு பாடியை தான் இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருந்தால் பல பேராக இருக்கலாம், அதனால ப்ரொஃபஸராக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு. ராஜ்குமார் போனதுனால அந்த ஜோக்கை இங்கே சொல்கிறேன். அவர் இருந்தால் அது சொல்லியிருக்க முடியாது, இருந்தாலும் சொல்லுவேன். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு. அதனால இந்த டாக்டர் மட்டும் இல்லை, எந்த டாக்டராக இருந்தாலும் அவங்க முன்னால சொல்லுவோம். அப்புறம் விஜயேஷ் நாகேஷ் அவரை பற்றி ராஜ்குமார் ஒன்றை சொன்னார். இயல்பாக நடித்தார். ஒரு நடிகர் டோப்பா வைத்துக் கொண்டு நடித்திருக்கலாம் இல்லை என்று. அரசியல்வாதிகள் எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் எல்லாம் டோப்பா வைப்பதை விட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஏன்னா அவர் ராஜ்குமார் சொன்னாரா இல்லையா, ஒரு நடிகரா இருந்து டோப்பா வைக்காம நடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். வேற என்ன பண்றது,
மற்றவங்க எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் டோப்பாவை விட்டு விட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்தாரு. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு காதுல விழுந்தது. அதனால தமிழ் சேர்ந்த அரசியல் பேசக்கூடாது. அரசியல் நான் பேசவே இல்லை, நான் யதார்த்தத்தை பேசினேன், அவ்வளவுதான். நான் எதுவும் டூப்பாவும் பேச மாட்டேன், எதையும் டூப்பா பேச மாட்டேன், உண்மையாதான் பேசுவேன். டாப்பா ஆனாலும் அதனால சொன்னதுனால யாரையும் அவமரியாதை செய்யல. தமிழகத்தை ஆள்பவர்கள் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் பாரத பிரதமர் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. ஏனென்றால் இன்று இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது என்றால், ராஜ்குமார் தனது நெஞ்சை திறந்து சிந்தூரை பற்றி சொன்னார். ஆனால் அந்த செந்தூரம் மிகப்பெரிய ஒரு பெரிய கொள்கையை எடுத்து சொல்லுமே, திசுக்களை மட்டுமே அழிக்க முடியும் என்று நினைத்தால் கூட சுற்றியுள்ள நல்ல திசுக்களையும் கூட அழித்து விடுகிறோம். ஆனால் நமது விற்பனையான நமது மிகப்பெரிய ராணுவத்தினால், தனது சரியான வழிகாட்டுதலினால் ஒரு விஞ்ஞானம் செய்யக்கூட முடியாத ஒன்றை நல்ல திசுக்களை அழித்து விட்டுத்தான் புற்று திசுக்களை அழிக்க முடியும் என்ற சூழ்நிலை மருத்துவத்திலேயே இருக்கும் பொழுது, சுற்றியுள்ள பொதுமக்களை காப்பாற்றிவிட்டு தீவிரவாதிகளை மட்டுமே தான் அழிப்பேன், நான் மனிதநேயன் என்று சொல்லிக் கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் தொண்டர் என்ற வகையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எப்படி ராமனுக்கு தொண்டன் என்று சொல்வதை போல. இங்கே மிக அதிசயமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, எப்பொழுதெல்லாம் ராமாயணம் எங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் அமர்ந்திருப்பான் என்று எங்கள் திருநெல்வேலி நாகர்கோயில ஒரு பழக்கம் உண்டு. தஞ்சையில் கூட நான் பார்த்திருக்கிறேன். ராமாயணம் படித்துக் கொண்டிருப்பார்கள், அங்கே ஒரு இருக்கை போட்டிருப்பார்கள், அங்கே அனுமன் இருந்திருப்பார். ஆக ராம கதை நடக்கும் பொழுதே ஒரு இருக்கையில் அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்றால், இங்கே வானரனை பற்றியே கதை இருக்கும் பொழுது இங்கே அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இது மிக ஒரு கவர்ச்சிகரமான படமா என்றால் இல்லை. சண்டே டான்ஸ் எல்லாம் இருக்குன்னா எனக்கு தெரியாது, இருக்க முடியாது. ஏற்கனவே இங்கே ஒரு நல்ல குடும்ப கதையாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கதையாக இருக்கிறது. இங்கே அனுமனை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றை சொல்ல வேண்டும். செந்தூரம் என்று சொல்வதையும் நான் இங்கே இணைத்து சொல்கிறேன். அதாவது சீதை செந்தூரத்தை எடுத்து நெற்றியில் வைப்பாள். உடனே அனுமன் கேட்பான், ஏன் அம்மையே இந்த செந்தூரத்தை எடுத்து நீ நெடுவகுடில் வைக்கிறாய் என்று கேட்பாள். உடனே சீதை சொல்லுவாள், செந்தூரம் எடுத்து நெற்றி வகுட்டில் வைத்தால் ராமனுக்கு நல்லது. உடனே இந்த அனுமன் என்ன தெரியுமா செய்வான், அந்த செந்தூரம் முழுவதையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வான். உடனே சீதை கேட்பாள், என்ன அனுமா உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது, அவ்வளவு செந்தூரத்தையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறாயே என்று கேட்டபோது அனுமன் சொல்வான், நெற்றி வகுட்டில் செந்தூரம் வைத்தாலே என் ராமனுக்கு நல்லது என்றால் உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் என் ராமனுக்கு எவ்வளவு நல்லது. அதனால் ராமபக்தனான நான் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறேன் என்று. ஆக இங்கே இந்த இசை தட்டு விழா என்ற செந்தூரத்தில் இன்று வைக்கும் இந்த செந்தூரம் தமிழகம் முழுவதும் எப்படி அனுமன் செந்தூரத்தை முழுவதுமாக பூசி வெற்றி கண்டானோ அதே போல இந்த வானரன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நல்ல படங்களும், ஏனென்றால் இப்பொழுது நான் நேரடியாக திரைப்படம் பார்ப்பதில்லையே தவிர திரைப்படங்களை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் சண்டை மிக அதிக பண பொருட்களோடு தயாரிக்கப்படும் படங்கள் தான் வெற்றி பெற்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிக எளிய படங்கள், அன்பை நேசிக்கும் படங்கள், குடும்ப வாழ்க்கையை சொல்லும் படங்கள், கிராம கதையை சொல்லும் படங்கள், ஒற்றுமையை சொல்லும் படங்கள், ஒடுக்கத்தை சொல்லும் படங்கள் இவையெல்லாம் வெற்றி பெறுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆக இந்த எளிய படங்கள் வெற்றி பெறுவதை போல இந்த வானரனும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, நான் நிறைய நிகழ்வுகளில் சென்றிருக்கிறேன். உதாரணத்திற்கு புதுச்சேரி ஆளுநராக இருக்கும் பொழுதும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் பொழுதும் எல்லா இடங்களுக்கும் சென்று எந்தெந்த நிகழ்வை எல்லாம் துவக்கி வைத்திருக்கிறேனோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கின்றன. அதனால் வானரனும் வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய ஆசையோடு, ஏனென்றால் தமிழக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.
எப்பவுமே சென்சேஷனல், ராஜ்குமார் பேசும்போது சொன்ன சென்சேஷனலா இருக்கணும், சென்ஸா இருக்கணும்னு யாரும் நினைக்கவே மறுக்கிறார்கள். ஆக சென்சேஷனலா இருக்கணும்னு நினைக்காம சென்ஸோடு படங்கள் எடுக்கும் பொழுது அதையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, உண்மையிலேயே இந்த படம் நான் சொன்னதை போல என்னை யாரும் அழைக்கவில்லை, வானரன் என்னை அழைத்தார், அதனால் நான் வந்தேன் என்று சொல்லி இந்த படம் நிச்சயமாக புகழ் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, நிச்சயம் அனுமன் எப்பொழுதுமே வெற்றியின் நாயகன் தான், அதனால் உங்கள் படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, அனுமனை பிரார்த்தித்து, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டம் கூடுறது எவ்வளவு கஷ்டம்னு அரசியல்வாதியான எனக்கு தெரியும். சில நேரம் கொடுக்கறத கொடுத்தாதான் கூட்டம் வரும். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டம் கூடுறது எவ்வளவு கஷ்டம். ஆனால் வானரன் இதுவே வெற்றி தான். ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இத்தனை பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் என்றால் இங்கே எப்படி ஹவுஸ்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி வானரன் திரையரங்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து, எல்லோரும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கணும், அவங்க பாக்கெட்டும் ஃபுல்லாகணும் தயவு செய்து. ஏன்னா அதுதான் திரைப்படம், ஏன்னா சும்மா ஒன்றும் இல்லை, ஏன்னா பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் தானே. அதனால எல்லோரும் திரைக்கு சென்று டிக்கெட் வாங்கி, அதுல இதுல பார்க்காம டிக்கெட் வாங்கி திரைப்படத்தை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் வேண்டி பிரார்த்தித்து வெற்றியடைய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரொஃபஷனலா சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யாரு எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கவே மாட்டாங்க. அது ஒன்லி வந்து சாரி டு சே இன்றைய ஊடகங்கள் இத வந்து எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்க மக்கள் கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி நிறைய வியூஸ் வரும். தேவையில்லாம ஃபேக் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது சொல்லியே டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன். உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன்னா, சினிமாவுக்கு வந்தா எப்படி இருக்குமோ நினைக்கிறவங்க நடுவுல சினிமாவில தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதே போல சுஜாதாமா பக்கத்திலே இருக்கிறாங்க, அவங்களுடைய தந்தையார் திரு பத்மநாபன் அவர்களும் திருமதி பத்மநாபன் அவர்களும் எனக்கு இப்போ விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. நேர்மறையான விஷயங்களை பேசணும் சினிமா அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இந்த படம் வானரன் அப்படிங்கிற பேரும் சரி, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்குது. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா ஸ்ரீராமன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், நீங்க வெற்றி பெறணும். உங்க பின்னாடி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அண்ணனுடைய தம்பி உடையானா அப்படிங்களா? பக்கத்து வீட்டுக்காரரா? தண்ணி கேன் போட வந்தவர. ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது அவருக்கு பர்சனலாக ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் ரெண்டு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, இன்னைக்கு வந்து சமீப காலத்துல எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் பிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பல கோடிகள் பட்ஜெட்ல செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன், அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணிருக்கு. பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல. டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம வந்து அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருக்கக்கூடியது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா ஊக்கமா இருக்கக்கூடியது பிக் பட்ஜெட் படம் 50 கோடி 60 கோடி பட்ஜெட்ல எடுத்து 65 கோடி 70 கோடி கலெக்ட் பண்றதோ இல்ல 100 கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து முழுசா பிரேக் ஈவன் ஆகாது. அப்படி 60 கோடி இல்ல 100 கோடி கலெக்ட் பண்றதுக்கும் 10 கோடியில ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு 80 கோடியை தாண்டி கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லலாமா, நீங்க சொல்லலாமா,
சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே, சில கோடிகள் ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறாரு ஒரு படம். இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம். நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், டிடி நெக்ஸ்ட் லெவல், அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட். ஸோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசா ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியா ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியா ஓடுறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரிய நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும். பட் சின்ன படங்களை மக்கள் பார்க்க ரெடியா இருந்தா கூட இதெல்லாம் ஓடிடில வந்துருமே, ஓடிடிலேயே பார்த்துக்கலாமே, எதுக்கு தியேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய படத்துக்கும், பெரிய படம் நான் சொல்றது பட்ஜெட்ல, ப்ரமோஷன்ல, விளம்பரங்கள்ல ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம். சொன்னேன் சார், ஃபங்க்ஷனே 4 மணி நேரம் தான், அதில் 2 மணி நேரம் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எடுத்துக்காதீங்க, லஞ்ச் டைம் வேற, எல்லாரும் முகத்துலையும் கொலை வெறி தெரியுது அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கஸ்தூரி மேடம் அவர்களுக்கும், அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும், இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், படத்தின் தயாரிப்பாளர் சுஜாதா ராஜேஷ் அவர்களுக்கும், ராஜேஷ் பத்மநாபன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் துபாயில் இருக்கார், அவர் நிகழ்ச்சிக்கு வர முடியல, அண்டு ப்ரொடியூசர் சாருடைய ஃபாதர் மதர், அண்டு முக்கியமாக என்னுடைய இனிமைய நண்பர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய படம், இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் தான், ஒரு நட்புக்காகன்னு வச்சுங்களேன். நானும் அவரும் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நீண்ட நெடிய காலமாக நான் ஒரு நண்பர்கள். எப்படி அந்த பேர் வந்து ஸ்ரீராம் அப்படின்ற போது, ராமருக்கு ஒரு வனவாசம் சொல்லுவாங்க 14 வருஷம். ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் முடிச்சு பட்டாபிஷேகத்தை ஏற்றுப்பாரு. அது மாதிரி அவருடைய முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நடுவில் ஒரு 14 வருஷ வனவாசத்தை அவர் ஃபேஸ் பண்ணாரு. நான் அதை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிளில் எவ்வளவோ ஒரு டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் சந்திச்சா கூட கொஞ்சம் கூட அதை அலட்டிக்காம கவிதை எழுதுவார், புத்தகம் எழுதுவார். ஒரு எழுத்தாளராக அவருடைய முயற்சிகளை தொடர்ந்து சேர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு 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 ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்புமாக நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சார் தூரத்தில் நின்று பார்த்து சந்தோஷப்படுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் நான் முதல்ல முன்னாடி வரல, தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த விழாவுக்கு அக்கா தமிழிசை அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்களுடைய இந்த படத்தை பற்றியும் இயக்குனரை பற்றியும். ரொம்ப நன்றி அக்கா. அண்டு இன்னும் எத்தனையோ பேரை பற்றி பேசணும்னு எனக்கு ஆசை, பட் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்த படம் நல்ல அளவில் வெற்றி பெற வேண்டும். அந்த படத்தின் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன். நிச்சயமாக நம்ம பேசுவோம்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எப்பவும் நல்ல நடிகர் அவர், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் அக்கா தமிழிசை அக்கா முன்னாள் கவர்னர் அவங்க வந்து என்னை பற்றி பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா, உங்களோட நீங்கள் உங்கள் வாயால் நான் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. கஸ்தூரி மேடத்துக்கு நன்றி, அது இல்லாமல் பேரரசு சார் அவருக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மேடையில் இருக்கவங்களே பசிக்குதுங்கிறாங்க. அந்த பாப்பா அந்த பாப்பா ரொம்ப அர்ப்பணம் பண்ணிச்சு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நடிக்க தெரியாது, ஆனால் அந்த பாப்பா அப்பெல்லாம் அழகாக நடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். படம் மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது என்னோட மனமார வாழ்த்துக்கள். நான் இதில் வந்து அக்கா இருக்கும்போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அக்கா போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்காக சொல்கிறேன். இடையில என்னோட சீலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க. மெம்பராகி பணம் வாங்கியிருக்காங்க, சென்சார் கொடுத்துருக்காங்க. என் சீலை போட்டு நான் போடணும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போலீஸில் முறையாக அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சீலுக்கு போல என் சீலை போட்டிருக்காங்க. இது என்னோட ஒரிஜினல் கையெழுத்து, இது இல்லாமல் போலி கையெழுத்து, போலி லெட்டர் பேடு போட்டு சீல் போட்டு கிட்டத்தட்ட 15 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க கில்டில் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. சட்டப்படி வழக்கு போட்டிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சினிமானி வர்றவங்க எதுலையும் ஏமாந்துட வேண்டாம். இங்கே சங்கம் திறந்துருக்காங்க, அங்கே சங்கம் திறந்துருக்காங்க, ஏமாறாமல் கரெக்டாக யார்கிட்ட கொடுக்கணும் என்னன்னு பார்த்து செய்யணும். கஸ்தூரி மேடம் சொன்னாங்க,
நாங்கள் ஒரு டெக்னீஷியன் நம்பி எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெப்சி, ஏன்னா வந்து தன் உயிர் போனால் கூட சரி அந்த கூட வேலை செய்யணும் அத்தனை பேரும் பாதுகாக்கிறது தான் பெப்சி. ஏன்னா நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அதனால் அந்த தொழிலாளிகள் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணம்லாம் அப்புறம் தான், முதல்ல தன்னை தான் எதிர்பார்ப்பாங்க, தன் கூட இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. நாங்களாம் ஹீரோயினுக்கு ஒரு எதனா தூசி கூட விழுந்துருக்கு நாங்கள் அப்படி பாதுகாப்போம். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் போனோம், அதுதான் நாங்கள் செய்வோம். அதனால எல்லாமே வந்து தொழிலாளிகள் வந்து எப்பவும் அந்த இடத்துல வேறுபாடு வேண்டாம்னு நினைக்கிறேன். 25,000 தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தயாரிப்பாளரோட கடமை, தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டியது தொழிலாளர்களோட கடமை. அதுதான் உண்மையிலே. ஏன்னா உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. அந்த மாதிரி இது எப்பவும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். சார் உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிடுங்க. அடுத்த வாரமா சார் ஒரு கைத்தட்டுங்க சார். கல்யாணம் அவருக்கு, மாப்பிள்ளை கல்யாணம். அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அப்பா அங்கே இருக்காங்களா உங்களுக்கு? சார் சார் பொண்ணு பேர் சொல்லுங்கள் சார். எங்கே வாங்க சார். சார் பொண்ணு பேர் சொல்லுங்கள் சார். ரகசியம் வச்சிருக்க சாந்தியா இல்லையா? ஏதோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஹீரோயின் எங்க? அவங்க தானா? இல்லையா? சரி 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 ஓகே. இல்லை தெரியல சார், அதனால சொன்னேன். வரலையே ஏன்னு கேட்குறாரு சார். அவர் கேட்குறாரு, நான் கேட்கல, அவர் தான் கேட்குறாரு. வரலையே ஜீவா சார் தான் கேட்குறாரு. வரலையே இல்லை இல்லை குழப்பம் இல்லை சார். எனக்கு குழப்பம் தான் நல்லா இருக்கும். அந்த மீன் பிடிப்பாங்களா, கலைக்கு போட்டால் மீன் மாட்டோம். இது கடலில் ஆறு மாதிரி மீன் பிடிக்குவார். அதனால அவருக்கு சீக்கிரம் பாருங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை கல்யாணங்கிறாரு. உங்களுக்கே தெரியலங்க ரொம்ப. ஓகே, இது சந்தோஷமா இருக்கட்டும். இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். எப்பவும் அம்மா அப்பாவை மதிக்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. இவர் அம்மா அப்பாவை மதிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் மேடையில் வந்து இது இப்போ பேரரசு சார் பேசுனோடனே அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் சால்வை போடணுன்னே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அக்கா இருக்குமே போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அம்மா தான் முதல் கடவுள். உலகத்திலே முதல் கடவுள் அம்மா தான். அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர். நானும் ஆஞ்சநேயர் பக்தன். ரொம்ப பாருங்க செந்தூரம் வச்சுக்கேன் இருக்கா. நான் ஆஞ்சநேயர் பக்தன். ஆஞ்சநேயர் தான் எனக்கு சண்டெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சநேயர் நம்பி தான் படுப்பேன். ஆஞ்சநேயர் தான் எழுந்திருக்க படுப்பேன். பாருங்க எல்லாம் எப்படி வந்துச்சு பாருங்க. அந்த ஆஞ்சநேயருங்கிறது கரெக்டாக வந்து அந்த நடனம்லாம் பார்த்து உண்மையை மிரண்டேனா. ஏன்னா நாங்கள் குஸ்தி பண்ணும்போது இந்த மாதிரி வெறித்தன்பை தான் ஜெய் ஆஞ்சநேயா அப்படிங்க, ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி அடிப்போம். எவனாலும் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஆஞ்சநேயர்னு சொன்னாலே பவர். நீங்கள் வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வருவோம் சார் கண்டிப்பாக. அவங்க ஹேட்ரப்பில் இருக்காங்க. இந்த டீம் வளர்த்து அவங்க வந்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஒரு ஸ்ரீய படத்துக்கு டைம் ஒதுக்கி பண்ணது அவங்க உண்மையாக நன்றியை சொல்லணும். வானரன் ஸ்ரீராம் இயக்குனர். ஆக்சுவலி வானரனாலே அனுமான் தான், ஆஞ்சநேயர் தான். அவர் தான் ஸ்ரீராம் பாரு. இங்கே ஸ்ரீராம் வந்து ஆஞ்சநேயான் இருக்காரு. வித்தியாசம் மாறி காலங்கள் மாறும்ல. அப்போ எத்தனை நாள் தான் அவர் அனுமானே ஸ்ரீராம் சொல்றது. ஸ்ரீராம் அவர் நினச்சிருப்பாரு. ஒரு நாள் ஸ்ரீராம் வந்து அனுமான் சொல்லுவாருன்னு இருக்காரு, நினச்சிருப்பாரு. சொல்லிட்டே நீங்கள். மற்றபடி நாகேஷ் சாரை பற்றி யாரும் நீ பேசவே முடியாது. நம்ம ராம்ஜியை பேசிட்டாரு, வாழ்க்கை வரலாறு பேசிட்டார் அவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஏதாவது டவுட்டு தான் கூப்பிட்டு கேட்டுங்க அவர்கிட்ட. அவ்வளவு சார். அவங்களோட வாரிஸ் ஆனந்த் பாபு சாரோட பையன். நான் ஆனந்த் பாபு சாரோட ஈஸ்வரன் படம் அதில் ஹீரோ, அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவர் பேரன் வந்திருக்காரு. ஆனால் உங்களோட டைரக்டரை பாராட்டுறது அவரை பாராட்டுறதில்ல. ஒரே விஷயம் மட்டும், ஆக்டிங் அவ்வளோ எதார்த்தம், ரொம்ப நேச்சுரல். அந்த லவர்ட்டு பேசுகிறதா இருக்கட்டும், பேசிட்டாங்க அந்த குழந்தைட்டு பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. இந்த கதாநாயகனுக்கு தகுந்த உருவம், கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஆமாம், அந்த குழந்தை பின்னிஸ் அந்த வயசில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு தூரமாக நடித்தது இந்த படத்தை பார்த்துருக்கேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இசை ஷாஜகான். ஆமாம், மதம் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. பேசக்கூடாது என்ன, எல்லாத்தையும் பேசிட்டாங்க. நான் எதை கூப்பிட்டீங்களா பேசிக்கிறீங்க அவ்வளோதான். நான் வந்து நன்றி வணக்கம் வாழ்த்து சொல்லி உட்காந்துருக்கலாம். என்ன வந்து உட்காந்துட்டேன் அப்போ திட்டுவியே, இதுக்கே வந்தாலும் கூப்பிட்டோம்ட்டு. நான் எப்படி பண்ணுறதே தெரியல எனக்கு. சீக்கிரம் ரொம்ப பேசுகிறதா கம்மியாக பேசுகிறதா அப்படி இருந்தாலும் வாழ்த்தி ஆகணும். இதை தயாரித்து வெளியிட போகிற ராமாபுரம் ராஜேஷ் பிஜேபியோட ராமாபுரம் சேர்ந்தாலும் வெட்டி தான். புரிஞ்சுங்க என்ன. அதனால்
ராமாவரத்தில் பிஜேபி சேர்ந்துருக்கு. இந்த படமும் வெற்றி தான், எதிர்காலமும் வெற்றி தான். என்ன நல்ல ஒரு இந்த சொல்லுவாங்களே நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் தாட்ன்ட்டு அதில் தெரிஞ்சு வச்சு. அதனால் எல்லாவிலும் கதாநாயகன் பாடாக இருக்கும் சார். ரொம்ப ஹோம்லியாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வராதுக்கு 1000 காரணம் இருக்கும், அதை நீங்கள் சொல்ல முடியாது. தனியாக போய் சொல்லுங்க. ஓகே வேற ஒன்று கமிட் ஆகிட்டாங்க வருது. அதுவும் கமிட் ஆகிட்ட அப்படி தான் இருக்கணும், வர மாட்டாங்க. இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த ஹனுமான் வானரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது வந்து நான் சமீபத்தில் நிறையா பார்த்துருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கதையாக எனக்கு தெரியுது. எனக்கு கதைன்னு தெரியாது. ட்ரெயிலில் பார்க்கும்போது ஒரு ஏன்னா இந்த அனுமார் வேஷம் போடுறது, ராம வேஷம் போடுறது, இவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல, நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். அவங்க வேஷம் மட்டும் பார்ப்போம். அனுமார் வேஷம் போட்டு நிற்பாங்க, ராமர் வேஷம் போட்டு நிற்பாங்க, முருக வேஷம் போட்டு நிற்பாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க வேஷம் போட்டோம், அவங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கும்ல, அவங்க பின்னாடி சில வழிகள் இருக்கும்ல, அது சொல்கிறதான் இந்த படமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ராமர் வேஷம் போடலாம், முருக வேஷம் போடலாம், ஈசன் வேஷம், என்ன வேஷம் போடலாம். அந்த அனுமார் வேஷம் போகிற குடும்பம் இருக்குல்ல, ஏன்னா என்ன வேஷம் அவங்க முகம் தெரியாது சார். அது எப்படி இருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு. படங்களே கொடுத்தான் அனுமார் வேஷம் போடுறவங்க என்ன நடித்தாலும் அவ்வளோ நடிச்சுப்பாரு, வெளியே அடையாளம் தெரியாதுல்ல. ஆனால் இதில் அந்த அனுமான் வேஷம் போட்ட முகத்தை காட்டியிருக்கார். அந்த படத்தில் வித்தியாசம். ஒட்டுமொத்த டீமு வெற்றி அடையணும். பசுவோடு இருக்கீங்க, போய் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இதுக்கு யாரும் பேச விட்டாதீங்க. நன்றி நான் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த விஐபிகளுக்கும், உங்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும், என்ன இந்த தியேட்டர் கொடுத்த பிரசாத் லேப்பா அவருக்கும், வெளியே கார் பார்க்கிங் பார்த்துட்டு வாட்ச்மேன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. போய் சாப்பிட்டு இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.